சுவாமிகளுக்கு மாளிகைப்பாறை கற்பசுவாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா விநாயகப் பெருமானே என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற ஞான முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கற்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்து இறங்கி கொடுத்த வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடனுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு மலேசியா. மலேசியா பக்தராக மலேசியா யார் இருக்கா கொஞ்சம் பின்ன எடுத்துக்கிட்டா குட்டியா மலேசியா அப்படி காலம் வந்துக்கலாம். கனியக்குடியா அப்படி காலம் வந்துக்கலாம். மலேசியா தவிர பாக்கி எல்லாரும் கொஞ்சம் அங்கே போய் நில்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. கட்டளைக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. இன்னும் ஒரு தடவை காலம் வந்துட்டாப்பா. இந்தா செல்லா இங்கே யாராவது ஒரு ஆள் நின்னுங்கப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய பகுதியிலிருந்து சில மைல் தூரங்களில் முருகப்பெருமான் இருப்பார். அதே மாதிரி வீட்டுக்கு எதிர்ப்புறமான ஒரு சாலையில் ஏனைய மதத்தைக்குரிய தெய்வஸ்தலங்கள் இருக்கா. இப்பொழுது 9 ஆண்டு காலங்களாக உன்னுடைய மனையில் பொல்லாத சோதனைகளும் பண நஷ்டங்களும் உடல் ஆரோக்கியம் சொந்தமான குறைபாடுகளும் நடந்து கொண்டிருக்கும். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றிய கேள்விக்குறியும் மனக்குழப்பமும் பிரிவு பிரச்சாரங்களும் நடக்கும். கால்வன்ட்டெல்லாம் வரலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு இடம் சம்பந்தமான விஷயத்தில் உன் உடன்பிறப்பால் உனக்கு பெரிய வேதனை நடக்கும். அவனுடைய மனம் திருந்துமா அப்படின்னு பார்த்தேன். நேற்றைய உத்தரவில் அவன் கொஞ்சம் பணத்தை தந்துட்டு அந்த இட விஷயத்தை தானே வைத்துக் கொள்வது மாதிரி முடிவு எடுத்திருக்கிறான். உனக்கு பணம் வேணுமா இடம் வேணுமாப்பா? அவங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுக்க உன் சகோதரன் இடத்த கொடுக்க மாட்டான். பணம் வாங்கி தரேன், அவங்கள சாந்தப்படுத்தி தரேன். கால் ஒன்றுவான். கர்மசாமிக்கு இந்தாப்பா வழக்கு இல்லாமல் பேச்சுவார்த்தையில் தீரும். 3 மாதத்தில் உனக்கு எல்லா வெற்றியும் கிடைக்கும். ஆமாம், அடுத்த உத்தரவில் அதை பேசுவோம். வேற கிடைச்சாச்சு. அதே மலேசியாவை சார்ந்த மகன் வாப்பா. கால் வந்துட்டு வா. முன்னொரு காலத்தில் உன் குடும்பத்தில் ஒருவருக்கு 2 விரல்கள் துண்டிக்கப்பட்டது தெரியுமா உனக்கு? அது ஒரு ஆண் உன் தந்தை வழியை சார்ந்த ஒரு தாத்தாவினுடைய காலத்தில் உள்ளவை. அவருடைய ஆத்மாவனுடைய பாவத்தின் அடிப்படையில் உனக்கு பிறந்த பிள்ளை இதுவரை வாய்ப்பேசாத நிலைகளில் இருக்கும். அந்த பிள்ளையை இன்னும் 1.25 ஆண்டுகளில் மெல்ல மெல்ல பேசும் சக்தியை அவன் பெறுவான். கால் ஒன்று வரலாம். வரலாம் வா. அவன் பேசுகின்ற 3 வார்த்தைகளில் உன் உள்ள மகிழும். அந்த வார்த்தையோடு என்னை நீ பார்க்க வருகிற பொழுது முழு பேச்சாக உருவாக்கி தருவேன். இந்த மகனே சக்தி பெறுவார். அதே மலேசியாவை சார்ந்த மகன் அடுத்த உத்தரவு பின்னால கால் ஒன்றாடா. காதலே இல்லையே
உலகிலே சாதல் உன் இன்னொரு தடவை காணுங்க, மனசு அழைப்பாயுது. வாடா. கடந்த காலத்தில் பெண்ணால் ஒரு உள்ளம் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்திருப்பாய். இப்பொழுது ஓராண்டுகளுக்குள்ள தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் பயணம் சம்பந்தமான விஷயத்தில் தடைகளும் நடந்து மனவேதனைக்குரியவராக இருக்கிறாய். இப்பொழுது கடன்களும் மனவேதனைகளும் உனக்கு உண்டு. குடியிருக்கும் மனை நிலையில்லாத சூழ்நிலையில் நீ வேதனைப்படுகிறாய். கால் வந்துட்டு வா. இந்தா தொழிலையும் உருவாக்கி தரேன், பயணத்துக்குரிய தடையை நீக்கி தர மகனே. வெற்றி உண்டு, சக்தி பெறுவாய். வாழ்க. மதியம் சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு திருவண்ணாமலை. திருவண்ணாமலை பக்தவங்க திருவண்ணாமலை. பக் 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 பக். ஓடி வர வேண்டாம். ஓடி வந்து விழுந்துக்கிட்டு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நிதானமாக வரணும். காலண்டோ பண்ணிடியா. நிதானமாக வரணும், படபடக்கக்கூடாது. மிக அமைதியாக வர வேண்டும், கவனத்தோடும் வர வேண்டும். என்னம்மா வேணும்? கண்ண முடிக்கா. பிள்ளை பேர சொல்லு. காச்சு பூச்சி கீச். இந்த கையை கொடு. கால் வந்துட்டு வா. நீங்க வாத்தியா? ஓ சும்மாவா? ஒரு பிள்ளை படித்து இந்த அரசு உத்தியோகத்தை பெறும் தமிழகத்தில். இன்னொரு பிள்ளை வெளிநாடு சொந்தமான தொழிலை மேற்கொண்டு புகழுடையதாக இருக்கும். இப்பொழுது 6 மாதங்களாக உடல்நிலை சொந்தமான மனக்குறைகள் உனக்கு இருக்கும். அவைகளை எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றி தரேன். வேற என்ன வேணும்? அந்த வீடை கட்டுறதுக்கு 6 மாதம் டைம் இருக்குது. ஜெயிச்சு தரேன், பணமும் தரேன். விளக்கத்துக்கு என்னைய கூப்பிடு. ஓடு. கர்மசாமிக்கு மகனை பற்றி காட்டுனது யாரு? என்னடா மகனுக்கு? கால் வந்துட்டு வா. பெத்தையா வாங்க. இன்னொருத்தன் கால் வந்துட்டு வா. உள்ளம் சரியில்லையே. யார் வாரா? இந்த பிள்ளைகளை பெற்று வளர்த்ததுக்கு ஆடு மாடுகளை வளர்த்துருக்கலாமே. உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.5 வருஷ காலமாக வீட்டு பக்கத்தில் செய்வினைகள் இருக்குன்னு சொல்லி உங்கள் உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தேகமும் மனக்குழப்பமும் ஓடிக்கிட்டே இருக்கும். உன் வீட்டில் தெற்கு மூலைக்கு தென்பக்கத்தில் இருந்து அடிக்கடி தேவையில்லாத ஒரு சத்தம் கேட்கறத மாதிரி ஒரு குரல் ஒன்று கேட்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், அது ஒரு ஆத்மாவின் குரல். ஆனால் இப்போ ஒரு பிள்ளை உன்னுடைய சொல்லுக்கு கேட்காம பல தப்புகளை செய்து சில குழப்பங்களை உருவாக்கி குடும்பமானம் பெயருமோங்கிற ஒரு தவறுல நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த பிள்ளையை திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வாப்பா. வேற என்னப்பா வேணும்? உட்கார். இந்த விரல எப்படி பக்கத்தில் வா. கண்ணை முடிக்கா. தொண்டையிலிருந்து நெஞ்சு வரை அடிக்கடி எரியும். எரியுதா? மேலே வந்து ஒரு ஆளை அமுக்கிறது மாதிரி அமுக்கி எந்திக்க முடியாத குழப்பம் இருக்கும். இந்த சக்திகளை நீக்கி வெற்றியாக்கி தர மகனே. கவலைப்படாண்டா. கால் வந்துட்டு வா. ஓம். வேற இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காடா. உன் பிள்ளைய வெற்றியாக்கி தரேன், உன் தொழிலை நடத்தி தரேன், நோய் இல்லாமல் வாழ வச்சு தரேன் மகளே. 3 முறை என்னைய பாருங்கப்பா. கர்மசாமிக்கு தொழில் வேலை சம்பந்தமாக என்ன வேலை? வரலாம். பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? திருவண்ணாமலை. யாரு? உன் கட்டுமனைக்கு போனேன். உன் பின்னால முனீஸ்வர சாமி வராரு. என்ன காரணம்? உங்க எல்லையில் இருக்காரா? கால் வந்துட்டு வா.
திருமுருகாற்றுப்படை நான் பாடவா. இரண்டே கால் ஆண்டுகளாக இடுப்புக்கு கீழ் கால் தொடை சம்பந்தமான இடங்களில் வலி வேதனை உளைச்சல்கள் தோன்றியிருக்கும். இருக்காடா? இப்போ உன்னுடைய தொழிலில் தடைகளும் ஏமாற்றங்களும் நடந்து நீ கடன்பட்டு இருக்க. அதே மாதிரி உன் கூட இருக்கக்கூடியவர்கள் உனக்கு வர வேண்டிய வருமானங்களை தட்டி திசை திருப்பி விட்டார்கள். இப்போ உன்னுடைய தொழிலை வளப்படுத்தி வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? செப்டம்பரில் வேலை கிடைக்கும். புண்ணியத்தை அடைவாய். சென்று வா. கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை காட்டும் தான் யாருப்பா? வாப்பா. என்னப்பா பொம்பளை பிள்ளைக்கு? அங்கே விடு, அங்கே விடு. வரலாம். என்ன விஷயம் பிள்ளைக்கு? அரசு வேலை கிடைக்கணும், நீ போகலாம். பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சம்பந்தமாக அல்லது திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? யாருப்பா? பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சொந்தமாக அல்லது திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது திருவண்ணாமலை. குழந்தை சொந்தமாக கேட்டு வந்தவங்க யார்? யாருமா இருக்காங்க? புரியாமல் இருந்தீங்கன்னா அடுத்த உத்தரவு கிடைக்காது. என்னமானு உனக்கு? கால் நான் என்ன காரணம் சொல்லுகிறேனோ அதை புரிந்து வரணும். நீங்கள் இங்கே வந்து இருந்துக்கிட்டு நீங்கள் வளர்ந்தீங்கன்னா நாங்கள் போன்னு சொல்லிடுவேன். சொல்லவே மாட்டேன், அதில் சந்தேகமே கிடையாது. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வாப்பா, நேரம் ஆகுது. உங்கள் ஒரே ஆள் இவ்வளோ நேரத்தை எடுக்கக்கூடாது. முதல்ல வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். உன்னுடைய ஜென்ம பாவங்களை ஆதரித்து பார்த்தேன். ஒரு குழந்தையினுடைய உடல்நிலைகளும் நரம்பியல் சொந்தமான விஷயங்களிலும் உனக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும். இருக்கா? அதனால் அடுத்து பிறக்கிற பிள்ளை எங்கள் வாரிசுக்கும் எங்கள் குலத்தை வளர்ப்பதற்கு காரணமாக இருக்கணும் கருப்பசாமி. ஒரு நல்ல பிள்ளை வரவுன்னு எனக்கு வேணும் என்பது உங்களுடைய கேள்வி. அடுத்து பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பையன் பிறப்பான். என் பெயர் கருப்பசாமின்னு பேர் வை. கால் புளியர கருப்பசாமிக்கு கூட 2 தரம் சொல்ல வேண்டியதானே? வலிக்க தொண்டை வலிக்கா? இந்தாப்பா, காலதாமதம் இல்லாமல் வந்து சேரடா. இந்தா வெற்றி உண்டு. 3 மாதங்களில் ஜனனமாகும். ஜெயிச்சார ஓடியா குட்டி. கடன்கள் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? வாப்பா, நீங்கள் நில்லுங்க, நில்லுங்க, வாடாங்க. கால் வந்துட்டு வா. நீங்கள் 2 கேள்வி கேட்க வந்திருக்கீங்க. கடனுங்கிறது 2வது கேள்வி. உண்மையா இல்லையா? அங்கே தள்ளி நில்லுங்க. அப்படி நில்லுக்காங்கண்ணே. அண்ணே அப்படி நில்லுங்க. என்னம்மா கல்யாண நாள் அப்பாவுக்கு தொட்டுருக்கா? உட்கார முடியாதா? கர்மசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன் மகனே. 6 மாதத்துக்கு முன்னால் மருத்துவமனைக்கு சென்று எதுவும் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்களா? என்னடா விஷயம்? யாருக்கு? பையங்கள். சரி, கரெக்ட். எந்த ஒரு கெட்ட நேரங்களும் இல்லை. இது இயற்கை தான். அதனால் உன் பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தும் வராது. இப்போ 2.25 ஆண்டுகளாக செய்யும் தொழிலில் நஷ்டமும் குடும்பத்துக்குள்ள உறவினர்களுக்குள் மனத்துக்கு பிடிக்காத மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கும். நம்மளை வாழ வைக்க வேண்டிய பெற்றோர்களே நம்மளை ஆதரிக்கவில்லையே என்ற ஏக்கம் உன் உள்ளத்தில் இருக்கும். கால் வந்துட்டு வா. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. பொய் சொல்லுவேனா? அதனால் இப்போதைக்கு தொழில் வளம் படாமல் நீ தேவையில்லாமல் கடன் பட்டு யாருக்கெல்லாமோ உழைச்சி கொடுத்துட்டு இன்னைக்கு எனக்கு உதவுறதுக்கு இல்லையே கருப்பசாமின்னு நீ கண்ணீர் வடிக்கிற. நான் கருப்பசாமி உன்னை வாழ வச்சு வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வெற்றி மாறக்கூடிய என் பிள்ளைக்கு
புளியரை கருப்பசாமிக்கு, புளியரை கருப்பசாமிக்கு, செல்லையா கூப்பிடு கருப்பசாமி. வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு. 3 முறை அப்பா பார்க்கவா புண்ணியத்தை பெரு ஓடியா வெற்றி அடையும். இந்தா மகனே, இவா பேரில் ஒரு கடை வச்சு கொடுறா, சுத்துங்க, என் பேரை போட்டுக்கா. கருப்பசாமிக்கு வாங்க 2 வரும். வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு, 30 முக்கோடி அவர்களுக்கு ஆரோக்கியம் ஆயுள் பாக்கியம் சர்வ புண்ணியத்தோடு பக்தி. எஸ் கால் வந்துடலாம். காளியம்மா எங்கே இருப்பாருக்கா? இருக்கிறாங்களா? அந்த சாமாளுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? புகழாக பேசுகிறாங்களே, அதான் கேட்டேன். இன்னொருத்தவங்க இது யார்? ஏன் இவன் மகன் பிள்ளையா? பொண்ணு எங்கே இருக்கா? எஸ் யாருமா நீ? ஓனியா? என்னப்பா வேணும் உனக்கு? உன் கடன்களை நான் தீர்த்து தரேன். தீர்த்து தரதுக்கு 9 மாதம் கால அவகாசம் இருக்குது. இருக்கிற பொருளை எதையும் இழக்காமல் கடனை தீர்த்து தரதுக்கு வழிவகுத்து தரேன். வேற என்ன வேணும்? இருக்கிற பொருளை இழக்காமல் தரம்னு சொல்லியிருக்கிறேன். அது தங்க நகை உன் கைவிட்டு போகாது. ஆனால் ஒரு மண்ணை விற்று கடனை தீர்க்கிறதுக்கு 6 மாதத்துக்குள் முடிவு எடுப்பேன். 9 மாதத்தில் கடன் தீரும். ஜெயித்து வருவேன். வா. இந்த பிள்ளை அம்சத்துப்படி தாயார் ஒரு நோயாளி என்ன, அதனால் இவா வீட்டுக்கும் பணத்தை கொடுன்னு உத்தரவு. வெட்டியாக்கி தரோம். என்னமா வேணும்? பணத்தை கொடுன்னு சொல்லி தானே தந்திருக்கேன். நீ சொல்றதுக்கு முன்னாடி சொல்லியாச்சு. கிடச்சிரும் போ, பொறுமையாக இரு. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? வந்து நில்லுங்க, முன்னால வாங்க. யாரெல்லாம் வந்தீங்க? கால் வந்துட்டு வாங்க. அப்படி நின்று பராசக்தி ஆனந்தமாக நெல்லு. இவங்களுக்கு திருவண்ணாமலை இல்லை. துண்டு கொடுப்பா. துண்டு 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 துண்டு. திருவண்ணாமலையா? அதை விட்டு அவுட்டரில் இருக்கீங்களா? அதான் திருவண்ணாமலை இல்லைன்னு சாமி சொல்லிடுதே, அதான் கேட்டேன். பக்கத்தில் எந்த இடம்? வந்தவாசி. கால் வந்துட்டு வாங்க. நம்ம எல்லாருமே வந்தவாசி தான் இந்த உலகத்துக்கு. நம்ம ஏன் தப்பாக நினைக்கணும்? யாருக்கு திருமணம்? இந்தா பூ எடுத்து கொடுத்தாச்சு. ஆவணியில் கொட்டும் பூமா வாழக்கூடிய பாக்கியத்தை தாரு. கர்மசாமிக்கு நல்லா இருக்கா? போயிட்டு வாங்க. ஒரு தங்க தாலி யாருக்கும் எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கா கோயிலுக்கு? ஏன்னா இன்னைக்கு அவனே பெறாதீங்கறான். எங்களுக்கு கிட்ட சொல்லவே இல்லை. திருப்பதி தங்கச்சி கிட்ட உடனே செய்யணும். போயிட்டா போயிட்டா போயிட்டா. சிந்தாம கொண்டு போ. மடி எப்படி போய் அள்ளி வச்சு கும்பிடணும். கல்யாணம் இப்போ போன உடனே இதை பூஜையில் வச்சு உணரும் வரை வச்சு ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுருக்கணும். திருமணம் முடிந்த 18வது நாள் இந்த பூவை கொண்டு வந்து என்கிட்ட தரணும். போயிட்டு வா. சாப்பிடாம போனீங்கன்னா விட மாட்டேன் உங்களை. கரெக்டே. ஓகே. கர்மசாமிக்கு திருவண்ணாமலை பகுதி. ஏய் என்ன? ஆமாம் போமாவா? நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கும் போட்டிருக்கீங்களா? வாங்க. என்ன விஷயம் நீதிமன்றத்தில்? ஒரே பிரச்சனை 10 பிரச்சனை. யாருக்கு பிரச்சனை? கால் வந்துட்டு வாங்க. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். சொத்து சம்பந்தமான பத்திரங்கள், டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் வில்லங்கமான எழுத்துக்கள், சொத்துக்கள் பிரிவான பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கும். அதில் உங்களை வீட்டை விட்டு வெளியே போங்க, உங்களுக்கு வேண்டியதை தந்து நான் ஒதுக்கிறதுன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்து
பல பிரச்சனைகள் நடக்கு. இடையில் அடிபடி வந்து போலீஸெல்லாம் தேடக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டுச்சு. ஆனால் இப்போ நீதிமன்றத்திலேருந்து உங்களுக்கு முறையான பார்ட்டிஷன் வந்தாலும் அதையும் அவங்க விட்டு கொடுக்க தயாராக இல்லை. அதனால் உங்கள் பணத்தை, உங்கள் உரிமையை நான் வாங்கித்தரேன், சற்று பொறுமையாக இருந்து வாங்கித்தரேன். கால் வந்துட்டு வா ராஜா, ஏதாவது ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வா. ஜூஸ் கிடைக்குமா? வேற என்ன வேணும்? அவனை வேலைக்கு போக வைக்கிறேன், அவன் மனத்தை பக்குவப்படுத்தி தாரேன், கவலைப்படாத. 1000 கேள்விக்கு இப்போ விளக்கம் இல்லை, 3 முறை வா. ஐயன் கர்ப்பசாமிக்கு, ஐயன் கர்ப்பசாமிக்கு வேலூர், வேலூர் பக்தர், வேலூர் 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 பக்தர். நீங்க அப்படியே போய் உட்காருங்க, அடுத்த வர அருள்வாக்கு. நேரம் வந்து இங்கனே உட்கார்ந்தா எப்படி அர்த்தம்யா? நான் கூப்பிடவே இல்லையே, நீ வாட்டு வந்துட்ட. இருங்க இருங்க, பிறகு கூப்பிடுவேன், பிறகு கூப்பிடுவோம்னு. அங்கே உள்ளே போய் நின்னுங்க. வேலூருங்கிறது உண்மைதான். என்ன விஷயத்துக்கு வந்தோம்னு தெரியும். தன் பிள்ளையின் ஆரோக்கியம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? அடுத்தும் ஒருவர் தன்னுடைய பிள்ளையின் ஆரோக்கியம். நீங்க வேலூரா? வேலூர் பக்கம் திருப்பத்தூரா நீங்க? இருங்க 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 இருங்க, ஏமா பாஞ்சு வாரேன். உங்க பிள்ளைக்கு என்னம்மா செய்து? வேலுங்க கூப்பிடுறேன், ஒவ்வொருத்தராக கூப்பிடுறேம்மா. இருங்க, கால் வந்துட்டாடா தம்பி. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தா அந்த எல்லைக்குள்ள கன்னிமாரம்னு தெய்வங்கள் இருக்காங்க. முன்ஜென்ம பாவ வினையால் இந்த பிள்ளையினுடைய பிறப்பு சரியில்லை. ஏழைய கால வயது ஆகிற பொழுது இந்த பிள்ளைக்கு தெளிவும் மன வளர்ச்சியும் பெறும். அதுவரை மெல்ல மெல்ல நகர்ந்து தெளிவு கொடுக்கிறேன். ஆனால் இது குறைவுடைய பிள்ளையாக இருக்காது, நிறைவுடைய பிள்ளையாகவே வாழும். புளியரை கருப்பசாமிக்கு, புளியரை கருப்பசாமிக்கு. அடுத்த பைசில் திருப்பத்தூர் பகுதி என் மகனுடைய மனநிலையை சீர்திருத்தி கொடுன்னு கேட்டு வந்தவங்க. யாரு அது? குறிப்பிடப்பட்டது யார்? வாங்க, கால் வந்துட்டு வாங்க. இன்னும் 2 தரம் காலில் விட வேண்டியிருக்கு. நீங்கள் வண்டிதாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என்ன ஒரு பசுமாடு வருது? பசுமாடு வச்சுருந்தீங்களா? என்னாச்சு அந்த மாடு? காலில் வந்துட்டுவாங்க. சரியாயிருமா? ஓகே பாப்பா. உன் மகனை 6 முறை என்னைய பார்க்க கூட்டு வரணும். 6வது முறை இங்கிருந்து போகும்பொழுது மிக தெளிவுடையவனாய், மனக்குழப்பமற்றவனாய், அடக்கம் மிகுந்தவனாக இருப்பான். தெளிவாக்கி தந்தா போதுங்களா? முதல்ல கால் வந்துட்டுவாங்க. தொழிலை பற்றி பேசுவதற்கு பௌர்ணமி வரை உத்தாரம் தேவை. பக்கத்தில் வரலாம். வாடா, பௌர்ணமிக்கு பிறகு உத்தரவு இருக்கு தொழிலில். என்ன
கர்மசாமிக்கு என் மகனுடைய ஆரோக்கியத்தை சீர்திருத்தி கொடுத்து கேட்டு வந்த பெண்ணடியாள் என்னம்மா செய்துவான் மகனுக்கு? எங்க இருக்கான் அந்த பையன்? கால் நல்ல காலில் விழலையே, நீ சரியாக விழன்ட்டு நீ சரியாக விழலை, போய்ட்டு வா. நல்ல காலில் விழணுங்கிறது அர்த்தம் என்னென்னா உங்கள் மனசு சாமிகிட்ட போகணுங்கிறது தான். நீங்கள் குனிந்து வளைவதை பற்றி அல்ல, உங்கள் உள்ளத்தை கொடுப்பது தான். வரலாம் பராசக்தி வா. 7 வருஷத்துக்கு முன்னால உங்களுடைய வீட்டில் உயிர் சேதம் ஏற்பட்டது. யாரு? அந்த உயிர் சேதம் ஏற்பட்டதுக்கு பின்பு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் தாழ்ந்து கொண்டே போனது. அதில் நிலம் சம்பந்தமான விஷயத்தில் மன வருத்தங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டன. ஒரு வீடு சம்பந்தமான விஷயத்தில் பத்திரத்தில் இன்று வரை தீர்ப்பாகாத குழப்பம் இருக்கும். அதற்கு பின்பு ஒரு மனிதனுடைய ஒரு மகனுடைய மூளையின் சம்பந்தமான பிரச்சனை தோன்றியிருக்கும். அதில் அவசியமில்லாத மனக்குறைகள் ஏற்பட்டு செய்வனை கோளாறாக இருக்கலாமோ என்று சொல்லி பல அலைச்சல் துன்பங்களை பெற்றீர்கள். கால் வந்துட்டுவாங்க. யார் வாரா? உன் வீட்டுக்கு ஒரு ஆத்மா தெய்வமாக வருகிறது. அந்த மகனை திருத்தி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இறுதி வரை அப்படித்தான் இருப்பான் அப்படி என்று பல பேர்களுடைய சாபம். அதனால் அந்த மகனுக்கு திருத்தம் உண்டு என்பது என் வாக்கு. திருத்தி கொடுக்க கால் வந்துட்டுவாங்க. உன் சகோதரனுக்கு இந்த கனியை அறுத்து புழிஞ்சு கொடு. குளிக்க வை தேய்ச்சி மனம் அடங்குவான். பௌர்ணமிக்கு வருகிற பொழுது நிலமாலை சரக்கு முக்கணிகளோடு வந்து குழந்தை வரம் பெற்றுக்கொள்வாயாக. அவங்கள்ட்ட சொல்லி கொடுப்பான். கர்மசாமிக்கு சாமி வீடு சம்பந்தமாக மனம் வில்லங்கத்தில் இருக்க மன வருத்தம் இருக்குன்னு கேட்டு வந்தாங்க. யாருப்பா? வீடு இடம் சம்பந்தமாக பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார் இருக்காங்களா? வாங்க. யார்? என்னம்மா பிள்ளைக்கு கால் வந்துட்டாங்க. ஒரு கண் சரியில்லை, அது யார் கேட்போம். குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு கண் சரியில்லை, அது யாருமா? பக்கத்தில் வாங்க. கண்ணை முடிக்காமா இந்த விரலை பிடி. உங்கள் கூட பிறந்த சகோதரர்கள் எங்கே இருக்காங்க? அவங்க வீட்டில் ஒருவருக்கு ஒரு கண் சரியில்லாமல் இருக்காங்க. கால் வந்துட்டுவாங்க. நடக்குமா? நடக்கும். வா பராசக்தி, என்ன வேணும் உனக்கு? இப்போ வரக்கூடிய பௌர்ணமிக்கு இங்கே கூட்டு வந்துட முடியுமா? அந்த அளவுக்கு நம்பிக்கை உடையவர்களாக இல்லை. இந்தா ஆம்பளை பையன் பிறப்பான். நீ கேட்டதுக்காக இந்த சட்டம். கர்மசாமிக்கு ஐயன் கர்மசாமிக்கு. அப்படியா? சரி, கேட்டு பார்க்குறேன். ஓகே, நல்லது. திருப்பூர் 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 பக்தராங்க. திருப்பூர் திருப்பூர் பக்தராங்க.
குழந்தை வரம் சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் கால் வந்துட்டு வரலாம்.